ஈரான் நாட்டின் முக்கிய பொறுப்பு வகிக்கும் தலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி அழித்து வரும் இஸ்ரேலுக்கு ரஷ்யா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28 தாக்குதல்களை தொடங்கின. இதில் அந்த நாட்டின் உச்ச தலைவராக இருந்த அலி கமேனி உட்பட பல்வேறு தலைவர்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்து வருகிறது. 19வது நாளாக போர் நீடித்து வரும் நிலையில் ஈரானின் முக்கிய தலைவர்களை தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் கொன்று வருகிறது. சமீபத்தில் ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லாரிஜானி மற்றும் பாசிஜ் படை தளபதி கோலம் ரேசா சுலைமானி ஆகியோர் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதை ரஷ்யா வன்மையாக கண்டித்துள்ளது. ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொண்ட ஈரான் நாட்டின் தலைவர்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் படுகொலைகளை நாங்கள் உறுதியாக கண்டிக்கிறோம். இத்தகைய நடவடிக்கைகளை பிராந்திய அமைதியை சீர்குலைப்பதுடன் நிலைமையை மேலும் மோசமாக்கும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமையன்று ஈரானின் பாதுகாப்புத்துறை தலைவரான அலி லாரிஜானி இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார். அதே நாளில் ஈரானின் துணை ராணுவ படையான பாசிஜ் அமைப்பின் தளபதி கோலம் ரேசா சுலைமானியும் கொல்லப்பட்டார். இன்று ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காத்திப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ள நிலையில் ரஷ்யாவின் இந்த கண்டனம் முக்கியத்துவம் பெறுகிறது. உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவும் ஈரானும் மிக நெருக்கமான ராணுவ மற்றும் பொருளாதார உறவை கொண்டுள்ளன. ஈரானின் பாதுகாப்புத்துறைக்கு ரஷ்யா தொடர்ந்து ஆதரவளித்து வரும் சூழலில் ஈரானிய தலைவர்கள் மீதான இந்த தாக்குதல்களை தனது நட்பு நாட்டின் மீதான தாக்குதலாகவே ரஷ்யா கருதுகிறது. போர் 2 வாரம் மட்டுமே நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் 3வது வாரத்திற்குள் நுழைந்துள்ளது. மேலும் இரு தரப்பிலும் நடத்தப்படும் தாக்குதலை பார்க்கையில் இந்த போர் மேலும் தீவிரமடைய அதிக வாய்ப்பிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது.